வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். ஆடி மாதம் ஆரம்பிச்சாச்சு. ஆடினாலே நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதில் மெயினாக வர்றது காற்று, அதுக்கப்புறம் கோயில் விசேஷங்கள், அப்புறம் எல்லா கடைகளிலும் கொடுக்குற ஆடி ஆஃபர். இதில் ஆயுர்வேதமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இது கர்க்கடக மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது மிட் ஜூலைலேருந்து ஆரம்பித்து மிட் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிறது. இதோட முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இது மான்சூன் வந்து இந்த பீக்கில் இருக்கிற டைம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சம்மரோட ஹீட்டு, அப்புறம் இந்த மழைக்காலத்தோட தொடக்கம். இதை தான் ஆயுர்வேதத்தில் வருஷ ருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வாதம் அதிகமாகும். இதனால் என்ன பண்ணணும்னா, பித்தத்தை வந்து அக்குமுலேட் பண்ணணும். ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதத்துல தான் சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக என்னன்னு பார்த்தோம்னா, தோல் வியாதிகள் வரும், மூட்டு பிரச்சனை, செரிமான சக்திக்கு தொந்தரவு, குறிப்பாக தொற்று நோய்கள் இதில் இந்த மாதத்தில் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் ஈஸியாக எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயில் ஐட்டம் அதிகமாக கன்சியூம் பண்ணாதீங்க. செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப கடினமான ஆகாரங்கள் அதுவும் எடுத்துக்காதீங்க. செரிமான சக்தியை தூண்டக்கூடிய சுக்கு, சீரகம், மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல தான் ரெஜுவினேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயன சிகிச்சை செய்யறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு அண்ட் ஆப்ட்னு சொல்லலாம். என்னென்ன சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் அபியங்கம் சொல்லக்கூடிய மெடிக்கேட்டட் ஆயில் மசாஜ்னு சொல்லுவோம். இதனால் வாதம் வந்து குறையும். ரெண்டாவது நவரக்கிழின்னு சொல்லக்கூடிய ரைஸ் போலஸ் மசாஜ். இது பண்ணும்போது உடம்பு வலுவாகும், மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மூணாவது வஸ்தின்னு சொல்லக்கூடிய மெடிக்கேட்டட் எனிமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் அக்னியோட பலம் ரொம்ப வீக்காக இருக்கும். இதனால் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு கஞ்சி சொல்லியிருக்காங்க. அதுதான் கர்க்கடக கஞ்சின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திரிகடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, தசமூலம், அஸ்வகந்தா, அப்புறம் நவர அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய 60 நாளில் விளைவிக்கக்கூடிய சஷ்டிக ரைஸ், அதாவது சிகப்பு கலர் அரிசி. இதை எல்லாத்தையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி இந்த கஞ்சியை டெய்லி எடுக்க சொல்கிறாங்க. இது எடுக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஆடி மாதத்தில் ஆயுர்வேதத்தில் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். நன்றி.